மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு 9 பாடம் தமிழ் இயல் 2 துணைவினைகள் இலக்கணம் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இயற்கை துணைவினைகள் இங்கே வந்து இலக்கணத்தை எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கற்கண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வினை வகைகள். துணைவினைகள் அப்படின்னா என்னென்னா அந்த வினைகள் இருக்குல்ல அதோட வகைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வினைச்சொற்களை அவற்றின் அமைப்பு பொருள் வினைச்சொற்களை அவற்றின் அமைப்பு பொருள் சொற்றொடரில் அவை தொழிற்படும் விதம் முதலான அடிப்படைகளில் பல வகையாக பாகுபடுத்தலாம். அதான் நம்ம வினை வகைகள் அப்படிங்கிறோம். வினைச்சொற்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வினைச்சொற்களை அவற்றின் அமைப்பு பொருள் சொற்றொடரில் அவை தொழிற்படும் விதம் முதலான அடிப்படைகளில் பல வகையாக பாகுபடுத்தலாம். அதில் நமக்கு வந்து இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க தனிவினையும் கூட்டு வினையும். வினை வகைகளில் என்ன கொடுத்துருக்காங்க, தனிவினையும் கூட்டு வினையும் அப்படின்னு 2 இதை கொடுத்துருக்கு. இப்போ வினைச்சொற்களை அமைப்பின் அடிப்படையில் தனிவினை கூட்டு வினை என 2 வகைப்படுத்தலாம். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வினைச்சொற்களை எந்தெந்த வகையில் அப்படின்னாக்கா அமைப்பு பொருள் சொற்றொடரில் அவை தொழிற்படும் விதம் முதலான அடிப்படைகள்னு சொல்லியிருக்கோம். இப்போ இதில் எதனா அமைப்பு வகையில் வினைச்சொற்களை அமைப்பின் அடிப்படையில் தனிவினை கூட்டு வினை என 2 வகைப்படுத்தலாம். ஃபஸ்ட்டு வினை வகைகளில் வந்து எப்படி பாகுபடுத்தலாம்ங்கிறது பல வகையாக பாகுபடுத்தலாம். எதன் அடிப்படையில் அப்படின்னாக்கா அமைப்பு பொருள் சொற்றொடரில் அவை தொழிற்படும் விதம் முதலான அடிப்படைகளில் பல வகையாக பாகுபடுத்தலாம். அதில் தனிவினையும் கூட்டு வினையும் பார்க்க போகிறோம். இப்போ தனிவினையும் கூட்டு வினையும் எதன் அடிப்படையில் வருது அப்படின்னா வினைச்சொற்களை அமைப்பின் அடிப்படையில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, வினைச்சொற்களை அமைப்பின் அடிப்படையில் தனிவினை கூட்டு வினை என 2 வகைப்படுத்தலாம். சரி, அடுத்து தனிவினைனா என்ன? இப்போ கவனிங்க, தனிவினை படியுங்கள் படிக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த படியுங்கள் படிக்கிறார்கள் இந்த சொற்களை கவனிங்கள். இதில் மேற்காணும் சொற்களை கவனியுங்கள். இவற்றில் படி என்னும் வினையடியும் சில ஒட்டுகளும் உள்ளன. படி என்னும் வினையடி பகாபதம் ஆகும். இப்போ இதில் வந்து படிங்கிறது என்னது, பகாபதம். இதை வந்து திரும்ப பிரிக்க முடியாது. ஆனால் படியுங்கள்னு இருக்குது பாருங்கள், மேலும் பொருள் தரக்கூடிய கூறுகளாக பிரிக்க முடியும். இவ்வாறு மேலும் பொருள் தரக்கூடிய கூறுகளாக பிரிக்க முடியாததை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வினையடி அப்படின்னு சொல்கிறோம். இவ்வாறு தனி வினையடிகளே அல்லது தனி வினையடிகளை கொண்ட வினைச்சொற்களை தனிவினை என்பர். தனிவினை அப்படின்னாக்க இப்போ நம்ம சொன்ன பார்த்தீங்களா, படியுங்கள் படிக்கிறார்கள் அப்படிங்கிறதுல படி என்னும் வினையடி இது வந்து பகாபதம் ஆகும். அதை மேலும் என்ன செய்ய முடியாது, பொருள் தரக்கூடிய கூறுகளாக நம்மளால் பிரிக்க முடியாது. இவ்வாறு தனி வினையடிகளை அல்லது தனி வினையடிகளை கொண்ட வினைச்சொற்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம், தனிவினை என்பர். இந்த கொஸ்டின்லேருந்து கேட்கலாம், தனிவினை என்றால் என்ன? இதில் படியுங்கள் படிக்கிறார்கள். இதில் படிங்கிறது என்ன அப்படின்னா வினையடியும் சில ஒட்டுகளும் இருக்குது. யுங்கள் கிரார்கள் இதெல்லாம் ஒட்டுகள் உள்ளன. இதில் படி என்னும் வினையடி பகாபதம் ஆகும். அதை மேலும் பொருள் தரக்கூடிய கூறுகளாக பிரிக்க முடியாது. படியை நம்ம பிரிக்க முடியுமா? பொருள் தரக்கூடிய கூறுகளாக நம்மளால் என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. இவ்வாறு தனி வினையடிகளை அல்லது தனி வினையடிகளை கொண்ட வினைச்சொற்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம், தனிவினை என்பர். அடுத்து கூட்டு வினை. இப்போ கவனிங்க, கூட்டு வினை அப்படின்னா என்னென்னு இங்கே இந்த வரியை படித்தாவே தெரியும். ஆசைப்பட்டேன், கண்டுபிடித்தார்கள், தந்தி அடித்தேன், முன்னேறினோம் அப்படின்னு இருக்கா. இதிலேருந்து எப்படி கூட்டு வினை அப்படின்னு சொல்கிறோம்னா இது தனியாக வராமல் மற்றொரு சொற்களோடு சேர்ந்து தான் வந்திருக்கு. இப்போ கவனிங்க, மேற்காணும் சொற்களை கவனிங்கன்னு சொன்னேன். ஆசைப்படு, கண்டுபிடி, தந்தியடி, முன்னேறு இதெல்லாம் என்னது, அவற்றோட வினையடிகள். அவை பகுபதங்கள் ஆகும். இது என்ன ஆகும், பகுபதங்கள் ஆகும். இவ்வாறு அங்கே வந்து படிங்கிறத நம்ம என்ன செய்ய முடியாது, பகுபதமாக பிரிக்க முடியாது. ஆனால் இங்கே வந்து என்னது, ஆசைப்படு, கண்டுபிடி, தந்தியடி, முன்னேறு இதெல்லாம் என்ன செய்யலாம், நம்ம பிரிக்க முடியும். இது வந்து பகுபதங்கள். இப்போ இது மாதிரி உள்ளதை வந்து பிரிக்கிறதுனால நம்ம இவ்வாறு பகுமதமாக உள்ள வினையடிகளை கூட்டு வினையடிகள் என்பர். அங்கே வந்து படி அப்படின்னு தனியாக இருந்ததுனால அது என்ன வினையடி, தனி வினையடி. இது வந்து கூட்டு வினையடி. இப்போ நல்லா மறுபடியும் பாருங்கள், முன்னாடி உள்ளதில் இங்கே படி என்னும் வினையடியும் சில ஒட்டுக்களும் உள்ளன. இது படி என்னும்
வினையடி பகாபதம். படிங்கிறத என்ன செய்ய முடியாது, மேலும் பிரிக்க முடியாது, இது பகாபதம். ஆனால் இங்கே கூட்டு வினையில் என்ன செய்கிறோம், ஆசைப்படு, கண்டுபிடி, தந்தியடி, முன்னேறு அப்படிங்கிறத இன்னமும் பிரிக்கலாம். ஆசை கூட்டல் படு, கண்டு கூட்டல் பிடி, தந்தி கூட்டல் அடி, முன்னேறு, முன் கூட்டல் ஏறு. இப்போ சொல்கிறோம், இது மாதிரியெல்லாம் பிரிக்க முடியும். இது பகுபதங்கள், இன்னும் பகுக்கக்கூடியதுனால இது பகுபதங்கள் ஆகும். இவ்வாறு பகுபதமாக உள்ள வினையடிகளை கூட்டு வினையடிகள் என்பார். பகுபதமாக உள்ள வினையடியை கூட்டு வினையடி என்பர். பகாபத வினையடியை நம்ம என்ன சொல்கிறோம், தனி வினையடி அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? இப்போ கவனிங்க மறுபடியும். அவ்வகையில் கூட்டு வினையடிகளை கொண்ட வினைச்சொற்களை கூட்டு வினை அப்படின்னு சொல்கிறது. கூட்டு வினையடி சொற்களை கொண்ட வினைச்சொற்கள் நம்ம என்ன சொல்கிறோம், கூட்டு வினை என்பர். கூட்டு வினைகள் பொதுவாக 3 வகையாக ஆக்கப்படுகின்றன. இப்போ முதல்ல பார்த்தது தனிவினை. தனிவினையில் நம்ம பகாபதம், அந்த பகாபதத்தை நம்ம மேலும் பொருள் தரக்கூடிய கூறுகளாக நம்மளால் பிரிக்க முடியாது. அதனால் அதை என்ன சொல்கிறோம், தனிவினை அப்படின்னு சொல்கிறோம். கூட்டு வினையில் நம்ம என்ன சொல்கிறோம், ஆசைப்பட்டேன், கண்டுபிடித்தார்கள், தந்தி அடித்தேன்கிறத மறுபடியும் என்ன, ஆசைப்படு, கண்டுபிடி, தந்தியடி, முன்னேறு அப்படின்னு நாம் இன்னமும் பிரித்து இதுலேயும் நம்ம என்ன செய்யலாம், பகுக்கலாம். அப்படி பகுக்கக்கூடிய பகுபதங்களை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா கூட்டு வினையடிகளை கொண்ட வினைச்சொற்களை கூட்டு வினை அப்படிங்கிறோம். இங்கே கூட்டு வினையடி என்ன, ஆசைப்படு அப்படிங்கிறது என்னது, கூட்டு வினை. கண்டுபிடி, தந்தி அடி, இதெல்லாம் என்ன சொல்கிறோம், கூட்டு வினையடிகளாக இருக்கிறதுனால நம்ம இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா வினைச்சொற்களை கூட்டு வினை என்கிறோம். இப்போ கூட்டு வினைகள் பொதுவாக 3 வகையாக ஆக்கப்படுகின்றன. இப்போ கவனிங்க, கூட்டு வினையில் 3 வகையாக என்னென்ன இருக்குது, பெயர் ப்ளஸ் வினை வினை, வினை ப்ளஸ் வினை வினை, இடை ப்ளஸ் வினை வினை தான். இப்போ புரியுதா? இப்போ பெயர் ப்ளஸ் வினை அப்படிங்கிறது எப்படி வருதுன்னு பாருங்கள். தந்தி கூட்டல் அடி, தந்திங்கிறது பெயர்ச்சொல், அடிங்கிறது வினைச்சொல். இப்போ தந்தி அடி, பெயர் கூட்டல் வினை வினைச்சொல். இப்போ தந்தி அடிங்கிறது வினையாக வந்திருக்கு. அப்போ அடுத்து ஆணை இடு, ஆணை கூட்டல் இடு, இது பெயர். ஆணைங்கிறது, இடுங்கிறது கட்டளையிடுறது வினைச்சொல். கேள்வி படு, இந்த மாதிரி வர்றதில் பெயர் ப்ளஸ் வினை ஈக்குவல் டு வினை அப்படின்னு வருது. அப்போ பெயர் கூட்டல் வினை ஈக்குவல் வினை அப்படிங்கிறப்ப தந்தி கூட்டல் அடி, தந்தி அடி, இது வினைச்சொல்லாக வருது, கூட்டு வினையாக வருது. ஆணை கூட்டல் இடு, ஆணை இடு, அது போக என்னது, இது கூட்டு வினை. கேள்வி கூட்டல் படு, கேள்வி படு, இப்போ கூட்டு வினையாக வருகிறது. இது எப்படி, எந்த வகை, 3 வகைன்னு சொல்லியிருக்கோம். பெயர் ப்ளஸ் வினை ஈக்குவல் டு வினை, அடுத்து வினை கூட்டல் வினை ஈக்குவல் டு வினை, இடை கூட்டல் வினை வினை. இப்போ 3 வகையாக கூட்டு வினையை நம்ம எத்தனை வகையாக பிரிக்கிறோம் அப்படின்னா 3 வகையாக. ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்காட்டு. கண்டு, அது வினைச்சொல், பிடிங்கிறதும் வினைச்சொல், வினை ப்ளஸ் வினை கண்டுபிடி. சுட்டி காட்டு, சுட்டி கூட்டல் காட்டு, அப்போ அது வினை கூட்டல் வினை வினை, சுட்டி காட்டு. சொல்லி கூட்டல் கொடு, சொல்லி கொடு, அப்போ என்னது, அதுவும் வினை கூட்டல் வினை வினை. இப்போ அடுத்து இடை வினை. இதில் இடைங்கிறது நம்ம எதை சொல்கிறோம், முன் பின் கீழ் அப்படிங்கிறதெல்லாம் இடைச்சொற்கள். முன் பின் கீழ்ங்கிறதெல்லாம் இடைச்சொற்கள். இப்போ இடைச்சொற்களோட ஏறு, பற்று, இறங்கு அப்படிங்கிற வினைச்சொல், இடை ப்ளஸ் வினை சேர்ந்து வினை தான் வருது. முன்னேறு, பின்பற்று, கீழிறங்கு. இப்போ புரியுதா? நல்லா கவனிங்க. தனி வினை அப்படின்னா அங்கே பகுக்க முடியாது, மேலும் பகாபதங்களாக இருக்கும். ஆனால் கூட்டு வினைனா அங்கே மேலும் பகுக்கக்கூடியதாக இருக்கிறதுனால அது என்னது, கூட்டு வினையடிகளை கொண்ட வினைச்சொற்களை கொண்டதுனால இதை கூட்டு வினை என்பர். இப்போ இதுலேருந்து 2 கொஸ்டின் கேட்கலாம். தனிவினை என்றால் என்ன, கூட்டு வினை என்றால் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். தனிவினை என்றால் என்னங்கிறதுக்கு என்ன, மேற்காணும் சொற்களை எடுத்துக்காட்ட எழுதி இவற்றில் படி என்னும் வினையடியும் சில ஒட்டுகளும் உள்ளன. படி என்னும் வினையடி பகாபதம் ஆகும். அதை மேலும் பொருள் தரக்கூடிய கூறுகளாக பிரிக்க முடியாது. இவ்வாறு தனி வினையடிகளை அல்லது தனி வினையடிகளை கொண்ட வினைச்சொற்களை தனிவினை என்பர். அடுத்து கூட்டு வினை என்றால் என்ன, எடுத்துக்காட்டோடு எழுதணும். ஆசைப்பட்டேன், கண்டுபிடித்தார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டோடு எழுதி மேற்காணும் சொற்களை கவனியுங்கள். ஆசைப்படு, கண்டுபிடி, தந்தியடி, முன்னேறு என்பன அவற்றின் வினையடிகள். அவை பகுபதங்கள் ஆகும். இவ்வாறு பகுபதமாக உள்ள வினையடிகளை கூட்டு வினையடிகள் என்பர். அவ்வகையில் கூட்டு வினையடிகளை கொண்ட வினைச்சொற்களை கூட்டு வினை என்பர். இந்த கூட்டு வினையை 3 வகையாக ஆக்கப்படுகின்றன. அது என்னென்ன வகை அப்படின்னு சொன்னேன். அடுத்து கவனிங்க. இப்போ தனிவினை கூட்டு வினை பார்த்தோம். அடுத்து முதல் வினையும் துணை வினையும் பற்றி பார்க்க போகிறோம். முதல் வினையும் துணை வினையும். இப்போ நான் கவனிங்க. நான் படம் பார்த்தேன், கண்ணன் போவதை பார்த்தேன். இந்த சொற்றொடர்களில் பார் என்னும் வினை கண்களால் பார்த்தல். இப்போ நான் படம் பார்த்தேன் அப்படிங்கிறது என்ன,
கண்களால் பார்த்தல் என்னும் பொருளை தருகிறது. இது பார் என்னும் வினையின் அடிப்படை பொருள் அல்லது சொற்பொருள், அதாவது லெக்சிக்கல் மீனிங் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, மீனிங் எனலாம். இப்போ அடுத்து ஓட பார்த்தேன், எழுதி பார்த்தேன். இந்த சொற்றொடர்களில் ஓடப்பார் எழுதிப்பார் என்பன கூட்டு வினைகள் ஆகும். ஓடப்பார் எழுதிப்பார் என்பன கூட்டு வினைகள் ஆகும். இவற்றில் 2 உறுப்புகள் உள்ளன. இப்போ பாருங்கள், ஓட பார்த்தேன் அப்படிங்கிறதுல ஓட, எழுதி பார்த்தேன் அப்படிங்கிறதுல எழுதி. இது என்னென்னா முதல் உறுப்புகள். இவை அந்தந்த வினைகளின் அடிப்படை பொருளை தருகின்றன. இப்போ பார் என்பது 2வது உறுப்பு. இதில் ஓடப்பார் எழுதிப்பார் அப்படிங்கிறது, பாருங்கிறது என்ன அப்படின்னாக்க 2வது உறுப்பு. இது இவ்வினையின் அடிப்படையில் பொருளான பார்த்தல் என்னும் பொருளை தராமல் தனது முதல் உறுப்போடு சேர்ந்து வேறு பொருள் தருகிறது. இப்போ ஓட பார்த்தேன், இதில் பார் என்பது முயன்றேன். நான் தான் ஓட பார்க்குறேன், ஓட பார்த்தேன் அப்படிங்கிறது முயன்றேன் என்னும் முயற்சி பொருளை தருகிறது. எழுதி பார்த்தேன், இது பார் என்பது சோதித்தறிதல் என்னும் பொருளை தருகிறது. இப்போ 2லையும் பாருங்கள், ஓட பார்த்தேன்ங்கிறது எதை தருது அப்படின்னா முயன்றேன் என்னும் சொல்லையும், எழுதி பார்த்தால் அப்படிங்கிறது இதில் சோதித்தறிதல் அப்படிங்கிற பொருளையும் தருகிறது. ஒரு கூட்டு வினையின் முதல் உறுப்பாக தன் அடிப்படை பொருளை தரும் வினை முதல் வினை. முதல் உறுப்பாக தன்னோட அடிப்படை பொருளை தந்தால் அது என்ன அப்படின்னாக்கா முதல் வினை எனப்படும். அதான் என்ன சொல்கிறோம், மெயின் வெர்ப் அப்படிங்கிறது. இதை தான் மெயின் வெர்ப் அப்படின்னு சொல்கிறோம், முதல் வினை எனப்படும். ஒரு கூட்டு வினையின் 2வது உறுப்பாக தன் அடிப்படை பொருளை விட்டுவிட்டு முதல் வினைக்கு துணையாக வேறு இலக்கண பொருளை தரும் வினை துணை வினை எனப்படும். இப்போ முதலாவதாக தன் அடிப்படை பொருளை தந்தால் அது என்னது முதல் வினைன்னு சொல்கிறோம். துணையாக வேறு இலக்கண பொருளை தரும் வினையை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா துணை வினை எனப்படும். இப்போ கூட்டு வினையின் முதல் வினை செய்ய அல்லது செய்து என்னும் வினையச்ச வடிவில் இருக்கும். துணை வினை எப்படி இருக்குன்னா வினையடி வடிவில் இருக்கும். முதல் வினை எப்படி இருக்கும் அப்படின்னா செய்ய அல்லது செய்து என்னும் வினையச்ச வடிவில் இருக்கும். துணை வினை வினையடி வடிவில் இருக்கும். துணை வினையே திணை, பால், இடம், காலம் காட்டும் இந்த விகுதிகளை பெறும். தமிழில் ஏறத்தாழ துணை வினைகள் எத்தனை அப்படின்னா 40 துணை வினைகள் உள்ளன. அவற்றுள் பெரும்பாலானவை எப்படி இருக்கும்னா முதல் வினையாகவும் செயல்படுகின்றன. இப்போ கவனிங்க, துணை வினைகளில் கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க, அதில் முதல் வினையாகவும் இருக்குது. எடுத்துக்காட்டாக பார், இரு, வை, கொள், போ, வா, முடி, விடு, தள்ளு, போடு, கொடு, காட்டு முதலானவை இருவகை வினைகளாகவும் செயல்படுகின்றன. அதை கீழே உள்ள அட்டவணையில் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ அடுத்து கவனிங்க, இந்த துணை வினைகளோட பண்புகள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. துணை வினைகள் பேசுவோரின் மனநிலை, செயலின் தன்மை போன்றவற்றை புலப்படுத்துகின்றன. துணை வினைகள் என்ன செய்யும் அப்படின்னாக்கா பேசுவோரோட மனநிலை, செயலின் தன்மை போன்றவற்றை புலப்படுத்துகின்றன. இவை முதல் வினையை சார்ந்து அதன் வினை பொருண்மைக்கு மெருகூட்டுகின்றன. இது துணை வினை எப்படி வரும் அப்படின்னா முதல் வினையை சார்ந்து தான் துணை வினை வரும், அதோட வினை பொருண்மைக்கு மெருகூட்டுகின்றன. அடுத்து பேச்சு மொழியிலேயே துணை வினைகள் ஆதிக்கம் அதிகமாக உள்ளது. எங்கே அப்படின்னா பேச்சு மொழியிலேயே துணை வினைகளின் ஆதிக்கம் அதிகமாக உள்ளது. இப்போ தற்கால தமிழில் என்னென்ன சொற்கள்லாம் துணை வினைகளாக இருக்குன அப்படின்னாக்கா ஆம் நம்ம சொல்லுவோம். தற்கால தமிழில் ஆம், ஆயிற்று, இடு, ஒளி, காட்டு, கூடும், கூடாது, கொடு, கொண்டிரு, கொள், செய், தள்ளு, தா, தொலை, படு, பார், பொறு, போ, வை, வந்து, விடு, வேண்டாம், முடியும், முடியாது, இயலும், இயலாது, வேண்டும், உள் போன்ற பல சொற்கள் துணை வினைகளாக வழங்குகின்றன. இப்போ தற்கால தமிழில் எப்படின்னா இந்த சொற்கள்லாம் துணை வினைகளாக வழங்கப்படுகின்றன. இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா வினையடியில் எப்படி முதல் வினை துணை வினையாக செயல்படுதுன்னு பாருங்கள். இப்போ இரு அப்படிங்கிறது முதல் வினையாக இருக்கும்போது எப்படி வருதுன்னு பாருங்கள். புத்தகம் மேசையில் இருக்கிறது. இப்போ இருங்கிறது என்னது முதல் வினையாக வந்திருக்கு, இருக்கிறது. அடுத்து நான் துணை வினை எப்படி வரும்னு பாருங்கள். நான் மதுரைக்கு போயிருக்கிறேன், இருக்கிறேன். அப்போ இது என்னது போய்ங்கிறது அடுத்து இருக்கிறேங்கிறது துணை வினையோடு செயல்படுகிறது. அதனால் இது என்னது துணை வினை. புரியுதா? இப்போ நல்லா கவனிச்சுக்குங்க. இருங்கிற சொல் முதல் வினையில் எப்படி வருது அப்படின்னாக்கா புத்தகம் மேசையில் இருக்கிறது. நான் மதுரைக்கு போய் இருக்கிறேன். இப்போ என்ன வருது துணை வினை வருகிறதா?
போய் கூட்டல் இருக்கிறேன் அப்படின்னு வருது. அப்போ துணை வினையும் வருகிறதுனால அது என்னது? துணை வினை எனப்படும். அடுத்து என்னிடம் பணம் இருக்கிறது. இப்போ இருக்கிறங்கிறது வந்து எப்படி முதல் வினையாக வருது? இங்கே கவனிங்க, அப்பா வந்திருக்கிறார், வந்து இருக்கிறார். வந்துங்கிறது என்னது? வினை, இருக்கிறாருங்கிறது வினை. அப்போ ரெண்டு வினை சேர்ந்து வரப்போ இது என்னது? துணை வினை எனப்படும். அடுத்து கவனிங்க, வை அப்படிங்கிறதுல முதல் வினையில் எப்படி வருது? அவள் நெற்றியில் பொட்டு வைத்தாள். இப்போ எப்படி வைத்தாள் அப்படிங்கிறது முதல் வினையாக வருகிறது. அவன் வானொலியில் பாட்டு வைத்தான். இப்போ என்ன வருது? வைத்தான்கிறது முதல் வினையாக வருகிறது. இங்கே நீ என்னை அழ வைக்காதே. இப்போ துணை வினையாக என்ன வந்திருக்கு? அழ அப்படின்னு வந்திருக்கு. இப்போ அதனால் என்னது? அழ வைக்காதே. இப்போ துணையோடு வந்திருக்கிறது. இது அழ வைக்காதேங்கிறது துணை வினை. அவர் ஒருவரை பாட வைத்தார். வைத்தார்னு மட்டுமல்ல, பாட வைத்தார் அப்படிங்கிறப்ப என்னது? துணை வினை. இப்போ புரியுதா பாருங்கள், உங்களுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்தோன்னே தெளிவாக புரியும். அடுத்து கொள். பானை 4 படி அரிசி கொள்ளும். ஒரு பானையில் எவ்வளோ அரிசி கொள்ளும்? 4 படி அரிசி கொள்ளும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கொள்ளும் அப்படிங்கிறது என்னென்னா முதல் வினையாக வந்திருக்கிறது. நான் சொன்னதை நீ கருத்தில் கொள்ளவில்லை. நான் சொன்னதை நீ புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லணுமா? நீ கருத்தில் கொள்ளவே இல்லை அப்படிங்கிறப்ப என்னது? முதல் வினையாக வந்திருக்கு. அப்போ துணை வினையில் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நீ சொன்னால் அவன் கேட்டுக்கொள்வான். அப்போ கேட்டுங்கிறதோட சேர்ந்து வந்திருக்கிறதுனால இது துணை வினை. வினை கூட்டல் வினை என்ன சொல்லியிருக்கேன்? துணை வினை. நோயாளியை பார்த்து கொள்கிறேன் அப்படிங்கிறப்ப என்னது? துணை வினை. அடுத்த எடுத்துக்காட்டையும் பாருங்கள். வினை அடியில் எப்படி சொல் வருது, முதல் வினையில் எப்படி வருது அப்படின்னு பாருங்கள். இப்போ போ. அவன் எங்கே போகிறான்? நான் கடைக்கு போனேன் அப்படிங்கிறது முதல் வினை. மழை பெய்ய போகிறது, நான் பயந்து போனேன். அப்போ துணையோடு வர்றதுனால இது துணை வினை. அடுத்து நீ நாளைக்கு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வாங்கிறது என்னது? முதல் வினை. எனக்கு இப்போது தான் புத்தி வந்தது. அந்த வந்ததுங்கிறது வாவோட வினையடி தான். அப்போ இது முதல் வினை. அடுத்து அந்நியர் நம்மை ஆண்டு வந்தனர் அப்படிங்கிறப்ப என்னது? ஆண்டு வந்தனருங்கிறது துணை வினை. வானம் இருண்டு வருகிறதுன்னு வர ரெண்டும் சேர்ந்து வர்றதுனால இது துணை வினை, இருண்டு வருகிறது. அடுத்து விடு அப்படிங்கிற சொல் எப்படி வருதுன்னு பாருங்கள். யாரையும் உள்ளே விடாதே. அப்போ விடுங்கிறதா இங்கே என்ன அடி? வினை அடி. அப்போ இது முதல் வினை. அடுத்து மழை விட்டதும் போகலாம். அப்போ விட்டதும் போகலாம் அப்படிங்கிறப்ப என்னது? முதல் வினை. விட்டதுங்கிறது என்னது? விடுன்னு தான் வரும். விட்டதுமே எடுத்து பிரித்து பார்த்தீங்கன்னா விடு கூட்டல் வரும். அடுத்த மாதம் நான் போய் விடுவேன். அப்போ போய் விடுவேன் அப்படிங்கிற ரெண்டும் சேர்ந்துருக்கிறதுனால துணை வினை. அப்பா இனி வந்து விடுவார். வந்து விடு அப்படிங்கிறப்ப என்னது? துணை வினை. இப்போ புரியுதான்னு பாருங்கம்மா. நான் அந்த இதில் வந்து 3 வகையாக பகுக்கலாம்னு சொன்னேன். அதை பகுத்து வந்தால் அந்த மாதிரி வர்றது என்னது? துணை வினை. பகுக்கக்கூடியதாக வந்தாக்க துணை வினை, பகாபதங்களாக வந்தாக்க அது முதல் வினை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அவன் என்னை கீழே தள்ளினான். தள்ளு அப்படிங்கிறது தள்ளினான் வந்து என்ன வினை? முதல் வினை, தள்ளினான். அடுத்து காய்கறி வண்டியை தள்ளி சென்றார். தள்ளி அப்படிங்கிறப்ப தள்ளு அப்படிங்கிறப்ப என்னது? முதல் வினை. அவர் கதையாக எழுதி தள்ளுகிறார். இப்போ ரெண்டும் சேர்ந்துருக்கிறதுனால இது என்ன வினை? துணை வினை. அவன் அனைத்தையும் வாசித்து தள்ளுகிறான். இதுவும் துணை வினை. அடுத்து நெக்ஸ்ட் கவனிங்க. போடு. புத்தகத்தை கீழே போடாதே. தலையில் தொப்பியை போடு. இப்போ போடாதேங்கிறப்ப பிரிக்கிறப்ப என்ன? போடு கூட்டல் ஆதே அப்படிங்கிறப்ப என்ன வரும்? போடுங்கிறத தான் நம்ம பிரிப்போம் ஃபஸ்ட்டு. அப்போ இது போடுங்கிறத நம்ம மீண்டும் என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. இப்போ இது வந்து போடாதேங்கிறப்ப முதல் வினையாகவே வந்திருக்கு. போடுங்கிறது முதல் வினை. அடுத்து மலிவான விலையில் வாங்கி போட்டேன் அப்படிங்கிறப்ப துணை வினை. சுருட்டி போட வேண்டும், அப்போவும் அது என்னது? துணை வினை. நான் அவருக்கு பணம் கொடுத்தேன், முதல் வினை. அவன் உயிரை கொடுத்து வேலை செய்கிறான்ங்கிறப்ப என்னது? கொடுத்துங்கிறது முதல் வினை. அடுத்து பசித்தவனுக்கு சோறு வாங்கி கொடுத்தான், அப்போ அது துணை வினை. பாடம் சொல்லி கொடுப்பேன், அப்போ அது என்ன வினை? துணை வினை. தாய் குழந்தைக்கு நிலவை காட்டினால் காட்டு. சான்றோர் காட்டிய பாதையில் செல். அப்போ காட்டிய அப்படிங்கிறதும் என்னது? காட்டு.
அப்போ இது முதல் வினை. படித்தபடி நடந்து காட்ட வேண்டும். ஆசிரியர் செய்யுளை பாடி காட்டினார். ஆசிரியர் செய்யுளை பாடி காட்டினார். படித்தபடி நடந்து காட்ட வேண்டும். இது துணைவினை. இப்போ கவனிங்க, இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா முதல் வினைன்னா என்ன, துணை வினைன்னா என்ன, அது வினையடியில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். தமிழ் மற்றும் ஜப்பானிய மொழிகளில் துணை வினைகள் முதல் வினைகளுக்கு பின்பே இடைபெறும். தமிழ் மற்றும் ஜப்பானிய மொழிகளில் துணை வினைகள் எப்படி வரும் அப்படின்னா முதல் வினைகளுக்கு பின்னாடி தான் இடம்பெறும். எடுத்துக்காட்டாக கீழே விழ பார்த்தான். இத்தொடரில் விழு என்பது முதல் வினை, பார்த்தான்ங்கிறது துணை வினை. அப்போ எப்படி வரும் அப்படின்னா துணை வினைகள் முதல் வினைகளுக்கு பின்னாடி தான் வரும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ பாருங்க, கீழே விழ பார்த்தான், அப்படியே விழங்கிறது என்னது முதல் வினை, பார்த்தான் என்பது துணை வினை. அப்போ முதல் வினைக்கு அப்புறம் தான் என்னது பின்பே இடைபெறது எது அப்படின்னா துணைவினைகள். இப்போ தமிழின் துணைவினை கொள்கை ஆங்கிலத்தின் துணைவினை கொள்கையிலிருந்து வேறுபட்டது. அதாவது தமிழில் துணைவினையாக வரும் வேர்ச்சொல் சில தொடர்களில் முதல் வினையாகவும் வரும் அப்படின்னு எதில் அப்படின்னா ஆங்கிலத்தில் சொல்லியிருக்காங்க. கவனிங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு, இப்போ நாம் இது வரைக்கும் வினைச்சொற்கள்லாம் என்ன சொல்லியிருக்கோம். எப்போவுமே எப்படி வரும் வினைச்சொற்கள் விகுதியாக வரும். இப்போ வினைச்சொற்கள் வந்தான், சென்றான், போனான் அப்படிங்கிறதெல்லாம் என்னது வினைச்சொற்கள். அந்த வினைச்சொற்கள் எதன் அடிப்படையில் நம்ம பல வகையாக பாகுபடுத்தலாம் அப்படின்னாக்கா அமைப்பு, பொருள், சொற்றொடரின் அமைப்புன்னு சொன்னோம். அந்த வினை வகைகளை தனி வினை, கூட்டு வினை, முதல் வினை, துணை வினை அப்படின்னு சொல்லி பிரித்து காமிச்சு ஒவ்வொன்றுக்கு எடுத்துக்காட்டு சொன்னோம். இப்போ தனி வினை அப்படின்னாக்கா எப்படி வரும் அப்படின்னாக்கா தனி வினையடிகளை கொண்ட வினைச்சொற்களை நம்ம என்ன சொல்லலாம் தனி வினைகள் அப்படிம்போம். இப்போ எடுத்துக்காட்டாக அது எப்படி இருக்கும் அப்படின்னா பகாபதமாக இருக்கும். அடுத்து கூட்டு வினையில் எப்படி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னாக்கா பகுபதங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து முதல் வினை துணை வினைகளை சொல்லியிருக்கேன். முதல் வினை அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு பார்த்தேன் அப்படிங்கிற சொல் எப்படி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். துணை வினைகள் எப்படி வரும், பேசுவோரோட மனநிலை செயலின் தன்மையின் அடிப்படையில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். முதல் வினைக்கு துணையாக வேறு இலக்கண பொருளை தர்றதான் துணை வினை அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னாக்கா வினை வகைகள், அதில் தனி வினை, கூட்டு வினை பார்த்துருக்கோம். அடுத்து முதல் வினை, துணை வினை பற்றி பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்ன செய்யணும், என்னோடய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. அடுத்து உங்களோட புக் பேக் கொஸ்டின் கற்பவை கற்றபின் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் மனிதனின் விலங்குகளையும் வேறுபடுத்துவது மொழியாகும். அடுத்து திராவிட மொழியில் சில பொது பண்புகளை பெறுகின்றன. காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் மொழி தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிற இதெல்லாம் நீங்களாம் எழுதிக்குங்க. அடுத்து துணை வினைகளை பயன்படுத்தி புதிய தொடர்களை எழுதுக. இதெல்லாம் நீங்கள் வீட்டில் எழுதி பாருங்கள், சந்தேகம் உள்ளதாக கேளுங்க. அடுத்து பிறமொழி சொற்களை பயன்படுத்துகள் துணை வினைகள் சேர்க்கிறோம். பிறமொழி சொற்களை தமிழ் சொற்களாக மாற்றி ஏற்ற துணை வினைகளை இட்டு நாம் எழுதணும். மார்னிங் எழுந்து ப்ரெஸ் பண்ணி யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போனேன் அப்படிங்கிறத நீங்கள் துணை வினையை பயன்படுத்தி தமிழில் எழுதணும். அடுத்து சிந்தனை வினா, வேற்றுமொழி சொற்களை பயன்படுத்துகையில் துணை வினைகளின் பங்கு குறித்து சிந்தித்து எழுதுக. எடுத்துக்காட்டாக பேனாவை யூஸ் பண்ணு அப்படிங்கிறத நீ எடுத்து எழுது. சந்தையில் காய்கறிகளை வாங்கும்போது உங்களுக்கும் கடைக்காரருக்கும் நடக்கும் உரையாடலை துணை வினைகளை பயன்படுத்தி எழுதணும். இதை நீங்கள் என்ன செய்யணும், மாடலாக எழுதி பாருங்கள். நான் என்றைக்கு கேட்குறேனோ அன்றைக்கி நீங்கள் என்ன செய்யணும், எழுதி வச்சுக்க, நான் கேட்குற அன்றைக்கி அனுப்பிவிடணும். அடுத்து மதிப்பீடு, மிசை என்பதன் எதிர்ச்சொல். இதெல்லாம் நீங்களாக எழுதிக்கங்க, எழுதி பாருங்கள். தெரியலைன்னா என்னோடய மொபைல் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. அடுத்து பொருத்தமான வினையை எடுத்து எழுதுக. அடுத்து குருவினா, சிறுவினா, நெடுவினா அதெல்லாம் இருக்குது, படிச்சுக்குங்க. அடுத்து மொழியை ஆள்வோம், பக்க எண் 57, அதையும் பாருங்கள். அடுத்து அறிஞரின் பொன்மொழிகளை தமிழில் மொழிபெயர்த்து எழுதுக அப்படின்னு இருக்குது, அதையும் எழுதிக்கங்க. அடுத்து பேஜ் நம்பர் 58 பிழை நீக்கி எழுதுக. பல மொழிகளை பயன்படுத்தி சொற்றொடர் அமைக்க, வடிவம் மாற்றம் செய்க. அடுத்து வரவேற்பு மடல் எழுதுக. இந்த புக் பேக் கொஸ்டினில் பாடம் நடத்தி முடிக்கும்னே 2வது இயல் முடித்தாச்சு. இதில் புக் பேக் கொஸ்டினே நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா இயலை முடித்தோன்னே படித்து எழுதி பாருங்கள். அடுத்து பேஜ் நம்பர் 59 மொழியோடு விளையாடு, அகராதியில் காண்க, இதெல்லாம் பார்த்துக்குங்க. பேஜ் நம்பர் 60 சொற்களை இணைத்து தொடர்களை விரிவுபடுத்துக, அதையும் பாருங்கள். வேறுபட்ட வினைச்சங்களை பயன்படுத்தி முதல் வினை துணை வினைகளை மாற்றுக. அடுத்து வினையடிகளை முதன் வினையாகவும் துணை வினையாகவும் அமைத்து தொடர்கள் உருவாக்குக. நீனா எழுதிப்பார், ஒரு 2 சொற்கள் 3 சொற்கள் எடுத்துக்காட்டில் கொடுத்துருக்குது. அடுத்து முதல் வினை துணை வினை. அடுத்து காட்சியை கண்டு கவினுர எழுதுக அப்படின்னு இருக்கும், அதையும் பாருங்கள். செயல் திட்டம் கொடுத்துருக்காங்க, அதோட இணையத்தோட இணைப்பில் உள்ள காணொலியை கண்டும் நீங்கள் என்ன செய்யலாம், இதை பார்க்கலாம்.
இதை இருபக்க அளவில் எழுதி நீங்கள் கலந்துரையாடு அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவேன். உன்னோட பொறுப்புகளில் உனக்கு தெரிஞ்சதை எழுதுக. வகுப்பறையில் நண்பர்கள் வைத்திருக்கும் புதிய அழகிய பொருட்களை பார்த்தால் ஆசை வரும். அவர்களைப் போல நானும் இயன்று உழைத்து அவற்றை என்னுடைய பணத்தில் வாங்குவேன். அவற்றை அறையை விட்டு வெளியே செல்லும்போது மின்விசிறி மின்விளக்குகளை நிறுத்திவிட்டு செல்வேன். இது மாதிரி நிற்க அதற்கு தக அப்படிங்கிற பகுதிகளை எழுதி நீனா எழுதிக்குங்க. அடுத்து கலைச்சொல் அறிவோம். அடுத்து அறிவை விரிவு செய், அதையும் பார்த்துங்க. அடுத்து நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத இதையும் பார்த்து கீழே உள்ள மறை நீர் அப்படிங்கிறத அதை ஃபுல்லாக படித்து எழுதி பாருங்கள். நீர் நமக்கு எந்தெந்த வகையில் ஒவ்வொரு வருஷத்துக்கு யாருக்கு எவ்வளோ வகையில் பயன்படுதுங்கிறது இந்த பாக்ஸில் இருக்குது. இதையும் பார்த்துக்குங்க. இது வரைக்கும் நடத்தின பாடங்களை படித்து பார்த்துட்டு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னோடய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. நன்றி, வணக்கம். அடுத்து 3வது இயலில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.